100 நாள் வேலை திட்டம் நம்ம அதிகமாக கிராமப்புறங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இதில் என்ன நடைமுறை ஏற்கனவே பின்பற்றப்பட்டு இருக்கு, இப்போ என்ன மாற்றம் இந்த மசோதாவால் ஏற்பட போகுது, அதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது போன்ற அந்த அம்சங்கள் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக 100 நாள் வேலை திட்டம்னா என்ன அப்படின்ற அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது கிராமப்புற மக்களுக்கு, கிராமங்களில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பணி வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. 100 நாட்களுக்கு அவர்களுக்கு, குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு அவர்களுக்கு பணியை உறுதி செய்து கொடுக்கும் அரசு. அதே மாதிரி அது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் என்பதையும் அரசு ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த நிர்ணயித்த ஊதியமும் அந்த பணியாளர்களுக்கு வழங்கப்படும். அதுதான் 100 நாள் வேலை திட்டம். இதில் 15 நாட்களுக்கு ஒரு வேலை பணி வழங்காமல் இருந்தாங்க அப்படின்னா அதற்கான ஒரு இழப்பீட்டு தொகையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதனால இது ஒரு ரைட் டு ஒர்க் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய வீடு எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளாகவே அவர்களுக்கான அந்த பணி வழங்கப்படும். ஒருவேளை அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி அவங்க பணியாற்ற வேண்டி இருக்கு அப்படின்னா அதற்கு அவங்க பயணிக்க வேண்டிய தொகை எவ்வளவு தேவைப்படுதோ அந்த பயணத்திற்கான தொகை அதையும் அரசே கொடுத்துரும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய சில அடிப்படையான நிபந்தனைகள். அதே மாதிரி பயனாளர்களுக்கான அந்த தொகை, அந்த ஊதியம் என்பது வாரத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய நேரடியாக கொடுக்கப்படும். அப்புறம் வங்கிகள் மூலமாக செலுத்துவதற்கான நடைமுறை என்று நிறைய மாற்றங்களும் அதற்கு பிறகாக செய்யப்பட்டது. இதனால ஏற்பட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக ரூரல் எக்கானமி, அதாவது கிராமத்தோட பொருளாதாரத்தோட உயர்வில் இந்த திட்டம் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு கருதப்படுது. அதே மாதிரி நகரங்களுக்கு இடம்பெயர்தல் அல்லது மற்ற மாநிலங்களுக்கு மைக்ரேட் ஆகி போகக்கூடியதை தடுக்கக்கூடியதாகவும் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி சட்ட ரீதியாக இப்போ வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இதில் வகுக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் என்பது வேலை கொடுக்கல அப்படின்னா ஏன் வேலை கொடுக்கல அப்படின்றத கேட்கறதுக்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இதை ரைட் டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. 2005 இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவாக இருக்குது அப்படின்னு கடந்த அந்த 3 ஆண்டுகள், 3 நிதியாண்டுகளோட அந்த ஒப்பீட்டை பார்த்தோம் அப்படின்னா 2021-22 98,468 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுவே 2022-23 89,400 கோடி ரூபாயாக குறைஞ்சிருச்சு. 2023-24 அது மேலும் குறைஞ்சு 60,000 கோடியாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்து கொண்டே வருவதையும் எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு உள்ளாக்குனாங்க. இது கிராம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயமா அந்த நிதி குறைப்பு இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனங்களையும் கூட முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அடிப்படையான சில புள்ளி விவரங்கள் இது தொடர்பாக என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ 2025-26 இந்த நிதியாண்டின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க ஆக்டிவ் 100 நாள் பணியாளர்கள் எவ்வளவு பேர், இந்த வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை 12,16,00,000 பேர் இருக்காங்க. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான பணியாளர்கள் இருக்காங்க. அதாவது 1,19,00,000 பேர் இருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் 88,57,000 பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆக்டிவ் பணியாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது 2025-26 நிதியாண்டின் அந்த புள்ளி விவரப்படி. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து அந்த பணியின் மூலமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளோட மதிப்பு மட்டுமே 9,5 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவிற்கான நீர்நிலைகளை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கட்டுமான பணிகளில் அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதன் மூலமாக நாடு அளவிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பயனடைந்த வீடுகள், அதாவது ஒரு தனி நபராக இல்லாமல் எவ்வளவு குடும்பங்கள் இதனால பலன் பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4,72,00,000 அப்படின்ற புள்ளி விவரத்தை மத்திய அரசு கொடுக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலமாக 3 கோடி நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்கள்ல 59% பேர் பெண்களாக இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு அடிப்படை தேவையாக இந்த 100 நாள் வேலை திட்டம் நிறைய கிராம பெண்களுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 100 நாள் பணி வழங்கணும் என்பது அடிப்படையான விதிமுறையாக இருந்தாலும் கூட தேசிய
தேசிய சராசரியாக 52 நாட்களுக்கு தான் பணி வழங்கப்படுது. இதுவும் இது தொடர்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்கு. சரி, இதற்காக ஆன செலவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமாக ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி, அது தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி அப்படின்னு பார்க்கும்போது 2021-22 நிதியாண்டுல 9795 கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 100 நாள் வேலை திட்டத்திற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2022-23ல 11,420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 2023-24ல 13,395 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2024-25ல 10,744 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு மட்டும். சரி, இப்போ என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சீரமைக்கிறதுக்காக இதனுடைய பெயர் உட்பட அனைத்து அம்சங்களையும் மாற்றத்திற்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இந்த மசோதாவில் அடிப்படையில் மாறப்போகிற முக்கியமான 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக இதனுடைய பெயர். ஏன் இந்த பெயர் தானே மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவுமே ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பு இதை சுருக்கமாக எம்என்ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது MGNREGA அப்படின்றது தான் சுருக்கி எம்என்ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ சுருக்கமாக VBG ராம்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இது பாஜகவோட சித்தாந்தத்தை உள்ள புகுத்துற மாதிரியான ஒரு பெயர் மாற்றம். அதே மாதிரி மகாத்மா காந்தி அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் விதமாக இந்த பெயர் மாற்றம் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இந்த VBG ராம்ஜி இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வாயில நுழையாத ஒரு இந்தி வடமொழியை உள்ளடக்கிய ஒரு பெயராக இது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது தேவையில்லாதது என்ற விமர்சனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இது பெயர் மாற்றத்திற்கான விஷயம். இன்னொன்று, ஊதியம், அதாவது ஊதியத்திற்கான நிதி, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கான நிதி அப்படின்னு 2 விதமாக இந்த நிதி ஒதுக்கீடை நம்ம பார்க்கலாம். அதில் ஊதியத்திற்கான நிதி முன்பிருந்த நடைமுறைப்படி என்னவாக இருந்ததுன்னா 100% அந்த தொகையையும் மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. இப்போ செய்யப்பட்டிருக்க மாற்றத்தின் அடிப்படையில் மத்திய அரசு 60% தொகையும் மாநிலங்கள் 40% தொகையும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருட்களுக்கான நிதி, மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட், அதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு 75%, மாநிலங்கள் 25% பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் மத்திய அரசு 60%, மாநிலங்கள் 40% அப்படின்னு மாத்துறாங்க. இது இன்னொரு முக்கியமான ஒரு விமர்சனத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கு. பெயர் மாற்றம் ஒன்றுனா, இன்னொன்று இந்த நிதி பகிர்வு மாற்றம். ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த தொகை என்பது முழுமையாக கொடுக்கப்படலை அப்படின்ற அந்த புகார்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில இது மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் அப்படின்றது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்கு. அப்படி நிதி சுமை அதிகரிக்கிற பட்சத்தில் இது என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா, மாநிலங்கள் எவ்வளவு நாட்கள் பணி வழங்கணும் என்பதை குறைக்கிறதையோ அல்லது எவ்வளவு பேருக்கு பணி வழங்கணும் அப்படின்றத குறைக்கிற நடவடிக்கைகளை மாநிலங்களுக்கு நிர்பந்திக்கிற ஒரு சூழலை இது ஏற்படுத்தும். அந்த அளவுக்கான ஒரு நிதிச்சுமையை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்படுற நிதியை நம்ம பார்த்தோம். இப்போ ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அந்த புது விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுற பட்சத்தில் தமிழ்நாடு ஓராண்டிற்கு, ஒரு நிதியாண்டிற்கு கூடுதலாக, அதாவது ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் காஸ்ட்ல கால்வாசி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாநில அரசுடைய அந்த திட்டங்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய செலவினம் அதையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போக கூடுதலாக 4,300 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவிட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அது கூடுதலான அதிக நிதி சுமையாக பார்க்கப்படுது. ஸோ இது இந்த திட்டத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பணி நாட்களை பொறுத்த வரைக்கும் முன்பு 100 நாளாக இருந்ததை ஸ்டாண்டர்டைஸ்டா 125 நாட்களாக உயர்த்துறாங்க அப்படின்றதையும் இந்த மசோதா மூலமாக செய்யப்படுற ஒரு முக்கிய மாற்றமா இருக்கு. அதே மாதிரி முன்பிருந்த விதிமுறைப்படி வறட்சி காலங்களில் கூடுதலாக 50 நாட்கள் பணி வழங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் விதிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி எஸ்டி பிரிவினருக்கு 150 நாட்கள் பணி வழங்குவதும் விதிமுறைகளில் இருக்கு. ஆனால் இப்போ செய்யப்பட்டிருக்க மாற்றத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே 125 நாட்கள் என்று அந்த மாற்றம் செய்யப்படுது. ஸோ இதனால எஸ்டி பிரிவினருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூடுதல் சலுகை என்பது குறையும் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் சார்ந்த அந்த தேசிய பிரச்சனையாக மாற்றியிருப்பதற்கான அடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது. மகாத்மா காந்தி பெயர் மாற்றம், அதே மாதிரி மாநிலங்களுக்கு நிதி சுமையை அதிகப்படுத்துறது, இது ரெண்டும் தான் பிரதானமான பிரச்சனையாக எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய சிக்கலாக இருக்கு.